ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகையும் அவங்க பாட்டியும் பஞ்சாயத்தில் நிற்க வச்சு சிவனாண்டி இந்த மாதிரிக்கு வந்து பேசிகிட்டு இருக்கவும் அப்போ ராஜா சேதுபதி வந்து வந்துருந்தாங்க. யார் குடும்பத்தை பற்றி நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவன் என் பேரனாக்கும், அதனால் வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை 90 நாளைக்குள்ளே கண்டிப்பாக அவன் நடத்தி காட்டுவான் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே உடனே வந்து சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க, அப்படி நடத்தலைன்னா என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது அப்படி நடக்காமல் கண்டிப்பாக இருக்காது. அப்படியும் வந்து உங்கள் சந்தேகத்துக்கு நான் சொல்லியிருந்தேன், அப்படி நடக்கலைன்னா என் உயிர் என் உடம்புல இருக்காது போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து தாத்தா என்ன தாத்தா இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ பாட்டியும் சொல்கிறாங்க, என்னங்க வந்தது வராதமா இந்த மாதிரிக்கெலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என் பேரனை மேலே எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குது. என் மேலே நான் வைக்கிற நம்பிக்கையை விட என் பேரன் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கை வந்து கூடுதலாகும். அதனால கண்டிப்பாக அவன் அதை நிறைவேற்றுவான்னு எனக்கு தெரியும். அதனால நீ கவலைப்படாத பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலே இந்த பஞ்சாயத்தில் ஒரு வார்த்தை கூட எந்த பையனும் பேசக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க ராஜா சேதுபதி ஐயா சொல்லவும் இது கேட்டதுமே பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க, அதுதான் ஐயாவே சொல்லிட்டார்ல, இதுக்கு பிறகு இதை பற்றி எதுக்கு பேசணும், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிவனாண்டி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதுதானே எனக்கு வேணும், கண்டிப்பாக வந்து நீ உயிரை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இந்த விஷயம் வந்து சந்திரகலாவுக்கு தெரிய வரும். சந்திரகலா வந்து அவங்க சாமிடி சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, அக்கா நம்ம நினச்சதுக்கு மேலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது என்ன சந்திரா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அப்போ பஞ்சாயத்தில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே சாமிடி ஸ்ரீயும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால நம்ம கல்யாண வேலையை நம்ம பாட்டுக்கு ஆரம்பிச்சிடலாங்க்கா, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் உடனே சாமிடி ஸ்ரீ வந்து இங்கே பார் சந்திரா, நல்ல நேரத்தில் நீ நல்ல நேர காரியத்தை பண்ணுன, நான் கூட கொஞ்சம் குழம்பி போய் தான் இருந்தேன் இந்த கார்த்திகிட்ட இருந்து எப்படி நம்ம ரேவதியை மீட்டெடுக்கிறதுன்னு. ஆனால் சரியான நேரத்தில் நீ ஒரு யோசனை பண்ணி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு நீ எனக்கு கொடுத்தது எவ்வளோ பெரிய நல்லதாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்படி சாமிடி ஸ்ரீ சொன்னதுமே சந்திரகலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, உன் குடும்பத்தை நான் வாழ விட்டுருவேனா என்ன, கூடவே இருந்து குழி பறிக்கிறது தானே என்னுடைய திட்டமே, உன் குடும்பத்தை நான் சந்தோஷமாக நான் வாழ விட்டுருவேன்னா என் புருஷங்கிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உன் மாப்பிள்ளை அதாவது உன் கார்த்தி மருமக இருக்கிறானே என் கழுத்தில் உள்ள தாலியை அவன் கலட்ட வச்சாமலாம் அவனையும் ரேவதியும் நான் ஒன்று சேர்த்து சிற விட்டுருவேன்னா என்ன, இனிமேல் தானே இருக்குது இந்த சந்திரகலாவோட ஆட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மனசில் நினைக்கவும் என்ன சந்திரா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ரேவதிக்கும் மருதுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்ல, அதை பற்றி தாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், உன் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணுங்க அதை தான் நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எங்கள் பார் சந்திரா உண்மையிலேயே ஒன்று நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, உன்ன மாதிரிக்கு ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சாமுடி சிறந்து இந்த மாதிரிக்கு பேசிட்டு போகவும் அக்கா என்னக்கா அப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, அம்மா போனதுக்கப்புறமா நீ தானக்கு எனக்கு அந்த இடத்துலேருந்து என் வாழ்க்கையே இந்த மாதிரிக்கு நீ வந்து எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்குற, அப்படி இருக்கும்போது நான் உன்னை விட்டுருவேனா என்ன அப்படின்னு சந்திரகலா வந்து மனசுக்குள்ளே இந்த மாதிரிக்கு ஒன்று வச்சுக்கிட்டே அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை புரிஞ்சிக்காத சாமுடிஸ்ரீ வந்து சந்திரகலாவை வழக்கம் போல் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி நினச்சிட்டு போகவும் அடுத்ததான் சாமுடிஸ்ரீ நினைக்கிறாங்க, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டு வந்தாச்சுது, இந்த பத்திரிக்கையை நம்ம வந்து சாமிக்கு கூட வைக்கக்கூடாது, ஆனால் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிஸ்ரீ அந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி அதுக்கப்புறமா ராஜா சேதுபதி பரமேஸ்வரி பாட்டி எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க பஞ்சாயத்தில் வச்சு இந்த மாதிரிக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படிங்க. இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, தாத்தா நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பேசலாமா தாத்தா அப்படிங்கும்போது எங்கள் பாரியா கார்த்தி எனக்கு உமன நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரிக்கெலாம் நான் பேசினேன், ஊர்வாயை மூடணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரிக்கு நான் சொன்னேன், ஆனால் எனக்கு தெரியாதா என்ன, நீ கண்டிப்பாக நீ செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த 90 நாளைக்குள்ள கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்தி காட்டுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது உடனே பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் அதான் அந்த சாமுடிஸ்ரீ இருக்கால நம்ம மருமக அவள் தான் இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்றதுக்கு விடவே மாட்டாள, 25 வருஷமாக சேராத குடும்பம் இனிமேலும் ஒன்று சேர்ந்துருமா என்ன, அவளால் தானே கோயில் கும்பாபிஷேகமே தடப்பட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ராஜா சேதுபதி ஐயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு பரமேஸ்வரி இதனால் வரைக்கும் ஒன்று அப்படி நடந்திருக்கலாம், ஆனால் என் பேரை இந்த தடவை கண்டிப்பாக வந்து நடத்தி காட்டுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சாமுடிஸ்ரீ வராங்க. சாமுடிஸ்ரீ பார்த்ததுமே இவன் இதுக்காக இப்போ இங்கே வாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டியும் தாத்தாவும் பார்த்துட்டு இருக்கோம். உடனே சாமுடிஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, என்ன பஞ்சாயத்தில் நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசுனதை நானும் கேள்விப்பட்டேன்,
கோவில் கும்பாபிஷேகத்தை 90 நாளைக்குள்ளே நடக்கலைன்னா உங்கள் உயிரையே விட்டுருவேன்னு சொன்னீங்களாமே, நானும் அதுக்காக தாங்க காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன வார்த்தை நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சாமுண்டீஸ்வரியை பார்த்து அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் வார்த்தைகளை விடாதீங்க அப்படின்ட்டு இருக்கவும், எங்கே பாரு நான் இப்போ எதுக்காக தெரியுமா வந்தேன், என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சுது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பத்திரிக்கையும் அடித்தாச்சு, கல்யாண பத்திரிக்கையும். நான் சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு தான் அந்த பத்திரிக்கையை நான் எல்லாருக்கும் எப்போவுமே கொடுப்பேன். ஆனால் இந்த தடவை வந்து சாமிக்கு வச்சு கூட நான் கும்பிடலை, பத்திரிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்கறதாக தான் வந்தேன் அப்படிங்கவும் உடனே காத்து சொல்கிறாங்க, அதுவும் நல்லது தான், கரெக்டான இடத்துக்கு தானே வந்திருக்கிறீங்க, எங்கள் தாத்தாவே ஒரு குலசாமி தானே, அவருக்கு கொடுக்க தானே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி, என்ன இந்த மாதிரிலாம் பேசினேன்னா நீ பேசுகிறதெல்லாம் கரெக்டாக ஆயிட முடியுமா என்ன, உன் தாத்தா என்ன சாமி ஆயிட முடியுமா என்ன, அங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் சரிதான், என் தாத்தாவை நான் அந்த ஸ்தானத்தில் வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த பத்திரிக்கையை வந்து படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவும் உடனே வந்து அவங்க ராஜா சேதுபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு என்னதான் வந்து நீ ரேவதி பக்கத்தில் வேற ஒரு பேரை வந்து போட்டிருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக வந்து என் பேரன் தான் உன் பொண்ணு கழுத்தில் திரும்பவும் தாலி கட்ட போகிறான், அதுவும் நடக்க தான் போகுது அப்படிங்கவும் இப்போ காட்டி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணினாலும் சரி தான், ஆனால் ரேவதி கழுத்தில் திரும்பவும் நான் தான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே உடனே சாமுண்டீஸ்வரி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, பரவாயில்லையே பகல்லையே நல்லா கனவு கண்டுட்டு இருக்கிறீங்க தாத்தாவும் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது பகல் கனவா இல்லை நடக்கக்கூடிய கனவான்னு பார்க்க தான் போறீங்க, அதுவும் பகல் கனவு தான் கண்டிப்பாக பழிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ தான் பேசுறதுல கில்லாடியாச்சு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கவும், நீ என்ன பேசுனாலும் சரிதான், ஆனால் இந்த தடவை நான் நினைச்சதுதான் நடக்கும், அது உன்னால எப்படி தடுத்து நிறுத்த முடியும்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது உடனே காத்து சொல்லிட்டாங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, எங்கள் தாத்தா வந்து பஞ்சாயத்தில் கொடுத்த வாக்கை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், 90 நாளைக்குள்ள இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக 2 குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்து வைப்பேன் அப்படிங்கவும், என்னது 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்க போறியா, இது நீ என்ன நினச்சாலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், 25 வருஷமாக நடக்காது இப்போ நடத்தி காட்டிடுவேன் என்ன அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் நடத்தி காட்ட தான் செய்வேன், அதே நேரத்தில் ரேவதி கழுத்தில் உங்கள் கண் முன்னாடியே நான் தான் தாலி கட்டுவேன், இதுவும் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரி அதையும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே அவங்க போனதுக்கு அப்புறமா பரமேஸ்வரி பட்டு சொல்கிறாங்க, ஏன் தான் இந்த மாதிரிக்கெலாம் இருக்கிறாளோ தெரியல, நாளுக்கு நாள் இவளுடைய கோவமும் பழிவாங்க உணர்ச்சியும் கூடுதலாக தான் ஆகிட்டு போதே தவிர கொஞ்சம் கூட உன் மனசு இறங்கவே மாட்டுக்கு அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி அப்படிங்கும்போது, நான் எப்படியா கவலைப்படாமல் இருக்க முடியும், இங்கே பாரு ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறாளே, இதெல்லாம் வந்து அடுக்குமா, இப்படி கடந்து பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறாளே, ரேவதிக்கு வேற பழசெல்லாம் ஞாபகத்தில் மறந்து போச்சு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாள் அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி அப்படிங்கும்போது, எனக்கு பயமாக இருக்கியா, உன் வாழ்க்கையை இந்த மாதிரிக்கு அவன் நாசம் பண்ணிடுவாள்னு சொல்லிட்டு பயமாக இருக்கியா அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அந்த கடவுள் துணையாக இருப்பார் அப்படிங்கும்போது, ஆமாம் எங்கள் அப்பா முருகன் தானே உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சா, கண்டிப்பாக வந்து அவன் கைவிட மாட்டான், ஆனால் அதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து நினைக்கிறாங்க, ரேவதிக்கு பழசெல்லாம் மறந்து போனதுனால தானே இந்த மாதிரிக்கெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரேவதி வந்து கிட்டத்தட்ட என்னை விரும்புகிற மாதிரி தான் இருக்குது, நம்ம பேசாமல் வந்து இதையே வந்து சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம ரேவதி கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்திலே வரும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து அங்கே சந்திரகலாவை தான் காட்டுறாங்க, சந்திரகலா கார்த்தியை சந்திக்கிறாங்க, என்ன அதாவது நீ நினைக்கிறதுலாம் நடக்க போகிறது கிடையாது, நான் என்ன நினச்சேனோ அதை தான் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது, எங்கள் அக்கா கொண்டு பத்திரிக்கையே பத்திரிக்கையை உங்கள் தாத்தாட்ட கொண்டு கொடுத்தாலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க இதுக்கு பின்னாடி எல்லாமே பண்ணுறது நீங்கள் தானே எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, நீங்கள் நினைக்காததான் நடக்க போகுது, அதையும் கூடிய சீக்கிரத்தில் பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கவும், அப்படியா அதையும் தான் பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தியை தான் காட்டுறாங்க, கார்த்தி வந்து நினைக்கிறாங்க ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வரணும்னா அவளுக்கு பழசெல்லாம் வந்து நம்ம அவளை எங்கெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகணுமோ அந்த இடத்துக்குலாம் அவளை கூட்டிகிட்டு போகணும், அப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தில் வரும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ ரேவதி தான் காட்டுறாங்க. அப்போ ரேவதி வந்து அவங்க ஆஃபீஸ் விட்டு கிளம்பி போகும்போது உடனே கார்த்தி வந்து வாங்க நானே உங்களை கொண்டு வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி ரேவதியும் வந்து அவங்க காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை பார்த்தோம்னா ரேவதி வந்து ஒரு மரத்தில்
வந்து மாங்காய் இருக்கவும் அந்த மாங்காய் தனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. காசு கொடுத்து நம்ம வாங்கி தரோம் அப்படிங்கும்போது இல்லை அந்த மாங்காவை கல்லை விட்டு எரிஞ்சு நம்ம பறிச்சு தின்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து அந்த மரத்தை பார்த்ததுமே ஞாபகத்தில் வருது. உடனே ரேவதி கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் காரை விட்டு இறங்குங்க அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படிங்கவும், உங்களுக்கு மாங்கானா பிடிக்குமா அப்படிங்கும்போது, என்ன சார் இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க, மாங்காவை யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா என்ன அப்படிங்கவும், அப்போ அங்கே பார்த்தீங்களா அப்படிங்கும்போது அதை பார்த்ததுமே ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர மாதிரிக்கு இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம எப்பவுமோ நம்ம வந்த மாதிரிக்கு நம்மளுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி நினைக்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, சரி அந்த மாங்காவை காசு கொடுத்து நான் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ காசு கொடுத்துலாம் வாங்கி தந்தால் நல்லாவே இருக்காது, அதை நம்ம கல்லை விட்டு எரிஞ்சு நம்ம யாருக்கு தெரியாமல் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரேவதி அன்னைக்கு சொன்ன அதே டைலாக்கி இப்போவும் சொல்கிறாங்க. இதை சொல்லும் போது உடனே கார்த்தியும் வந்து நினைக்கிறாங்க, அதாவது அன்னைக்கு சொன்ன மாதிரிக்கே தான் ரேவதி இப்போ சொல்லிட்டு இருக்கிறா, இதனால அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு பழச ஞாபகத்தில் வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது, அப்போ ரேவதி வந்து அந்த கல்லை விட்டு அவங்க அந்த மாங்காயில் தூக்கி எறியதுக்காக போகும்போது ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வருது. இதே மாதிரிக்கு நான் என்னைக்கோ ஒரு தடவை செஞ்ச மாதிரிக்கு இருக்குது, அதுவும் நான் உங்கள் கூட வந்த மாதிரிக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர மாதிரி இருக்கவும், இது சொன்னதுமே வந்து கார்த்தி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம நினச்ச மாதிரிக்கே வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் ரேவதிக்கு பழசெல்லாம் சீக்கிரத்திலே ஞாபகத்தில் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு கார்த்தி மும்முரமாக அதில் இறங்குறாங்க. அதே நேரத்தில் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக அந்த வேலையும் வந்து அவங்க அதுலேயும் வந்து மும்முரமாக இறங்குறாங்க. ஆக மொத்தத்தில் சாமுண்டி ஸ்ரீ திட்டத்தை எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, ரேவதிக்கு அவங்க பழசெல்லாம் ஞாபகத்தில் வர்றதுக்காக கார்த்தி என்னென்ன பண்ண போகிறாங்க, அதே மாதிரிக்கு கோயில் கும்பாபிஷேக வேலையை தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் சந்திரகலா வந்து சிவனாண்டியை முத்துவில் வச்சு அவங்க தொடங்குறாங்க. இதனால இந்த 2 பிரச்சனையிலேருந்து எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.